இது ஒரு கீரைன்னாங்க. இந்த கீரை எனக்கு ஒருத்தவங்க கொடுத்தாங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வளர்ந்துருச்சு வச்சுருக்கேன். இது அப்படியே மரத்தில் ஏறட்டுங்கிறதுக்காக, இந்த செவ்வழனி மரத்தில் ஏறட்டுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நான் இங்கே ஒரு செடி வச்சுருக்கேன் பாருங்கள். சும்மா தண்டு தான், இந்த கீரையினுடைய இதனுடைய தண்டு அப்படியே ஊனி வச்சோம், அப்படியே நல்லா வந்து தளைஞ்சி வருது. இந்த மாதிரி பக்கத்தில் இருக்க மரத்தில் வந்து மேலே ஏறிக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வச்சுருக்கேன். இது மருதாணி மரம். அதுக்கப்புறம் நான் இங்கே ஒரு இடத்துல வச்சுருக்கேன். இது சொரச்செடி தானாக வளர்ந்தது. அந்த இடத்துல வந்து அந்த செடியிலே வந்து படரட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு இடத்துல வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மரத்தில் இந்த மணி பிளான்ட் படரட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த மணி பிளான்ட் வச்சேன். எவ்வளோ பெருசு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கிளை தான் வச்சேன். நல்லா வந்து பெரிய பெரிய இலை விட ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே போனதுன்னா வந்து மேலே போய் வைக்க முடியாதுங்கிறதுக்காக இதிலேருந்து கொஞ்சம் ஒடிச்சு நான் வேறு இடத்துல வச்சிட்டேன். அப்புறம் இங்கே பாருங்கள், இது வந்து இது ஒரு மரம். இந்த மரத்துக்கடியில் இந்த மிளகு கொடி வச்சுருக்கோம். மிளகு கொடியோடு இந்த மணி பிளான்ட்டும் 1-2 கிளை படர்ந்துருக்கு. இந்த மாதிரி இதில் வந்து நம்ம வந்து திராட்சை கொடி இருக்குது. திராட்சை கொடி இங்கே பாருங்கள், திராட்சை கொடி இங்கே சுற்றி விட்டுருக்கோம். திராட்சை கொடி இந்த மாதிரி நம்ம ஒரு மரம் வச்சுருக்கோன்னா அந்த மரத்துக்கு அடியில் வந்து நம்ம ஏதாவது கொடி வகைகள் வந்து நம்ம வைக்கலாம். வச்சோம்னா நமக்கு வந்து அந்த மரத்துக்கு வந்து தண்ணி விடும்போது அதுவும் சேர்ந்து வளர்ந்து வந்துடும். ஏன்னா நமக்கு வந்து தண்ணி வேஸ்ட் ஆகக்கூடாதுல்ல, அதனால வந்து நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுவும் நிழல் பாங்கான இடத்துல தான் அந்த கொடி வகைகள் அதிகம் வரும். அதனால ஓகே, தேங்க்யூ.